இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்றுவதில் மாநிலங்களின் பங்கு அவசியம் என்று நிதி ஆயோக் கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். டெல்லியில் நடைபெற்ற இந்த கூட்டத்தை பல்வேறு முதலமைச்சர்கள் புறக்கணித்த நிலையில் தான் பேசிக் கொண்டிருந்த போதே மைக் அணைக்கப்பட்டதாக கூறி கூட்டத்திலிருந்து மேற்குவங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி வெளிநடப்பு செய்தார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நிதி ஆயோக் அமைப்பின் 9வது ஆட்சி மன்ற குழு கூட்டம் டெல்லியில் நேற்று நடைபெற்றது. பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளை சாராதோர் ஆளும் மாநிலங்களுக்கு மத்திய பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கப்படவில்லை என கூறி இந்தியா கூட்டணி கட்சிகளை சேர்ந்த முதலமைச்சர்கள் இந்த கூட்டத்தை புறக்கணிப்பதாக ஏற்கனவே அறிவித்திருந்தனர். அதன்படி தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, ஹிமாச்சல பிரதேசம், பஞ்சாப், டெல்லி, ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்களின் முதல்வர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. பாஜக கூட்டணியாலும் பீகார் மற்றும் புதுச்சேரி மாநிலங்களின் முதலமைச்சர்களும் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமாருக்கு பதில் துணை முதலமைச்சர்கள் சாம்ராட் சௌத்ரி மற்றும் விஜய்குமார் சின்ஹா கலந்து கொண்டனர். தனது எதிர்ப்பை பதிவு செய்வேன் என கூறியிருந்த மேற்கு வங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி கூட்டத்தில் பங்கேற்றார். கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி மத்திய அரசின் திட்டங்கள் நகரங்கள், கிராமங்கள் என்ற வேறுபாடு இல்லாமல் அனைத்து பகுதிகளுக்கும் சென்றடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். 2047ஆம் ஆண்டுக்குள் இந்தியா வளர்ந்த நாடு என்ற நிலையை அடைவது நம் ஒவ்வொருவரின் இலக்கு என்று அவர் கூறினார். இதனை நிறைவேற்ற அனைத்து மாநிலங்களின் பங்கும் அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். முதலீடுகளை ஈர்க்க முதலீட்டுக்கு உகந்த சூழலை ஏற்படுத்த வேண்டும் என்றும் நீர் ஆதாரங்களை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள மாநில அளவில் ஆறுகளின் தொகுப்புகளை உருவாக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். நிதி ஆயோக் கூட்டத்தில் மேற்கு வங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி பேசினார். அப்போது பாதியிலேயே மைக் அணைக்கப்பட்டதாக கூறி அவர் வெளிநடப்பு செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மமதா கூட்டத்தில் பேச ஆந்திர பிரதேச முதலமைச்சருக்கு 20 நிமிடங்கள் அளிக்கப்பட்டதாகவும் தனக்கு 5 நிமிடங்கள் மட்டுமே அனுமதி அளித்ததாக குற்றம் சாட்டினார். இனி ஒருபோதும் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க மாட்டேன் என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். On behalf of opposition, only I am there, and you stop my mic. আপনি আমার মাইক বন্ধ করে দিচ্ছেন। আপনাদের এই বঞ্চনা আমি মানি না, তাই মনে রাখবেন আমি চললাম। दीदी ये बंगाल का दीदी इंसल्ट है, ये आपका इंसल्ट नहीं है, सब रीजनल पार्टी का इंसल्ट है। நிதி ஆயோக் கூட்டத்தில் மமதா பானர்ஜி பேசிய போது மைக் அணைக்கப்பட்டதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், ஒரு மாநிலத்தின் முதலமைச்சரை நடத்தும் விதமா இது என்றும் இதுதான் கூட்டாட்சி தத்துவமா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். எதிர்க்கட்சிகளை எதிரி போன்று கருதி ஒடுக்க நினைக்க கூடாது என்று வலியுறுத்தியுள்ள அவர், நமது ஜனநாயகத்தின் ஒரு அங்கம்தான் எதிர்க்கட்சிகள் என்பதை மத்திய பாஜக அரசு உணர வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். இதனிடையே மைக் அணைக்கப்பட்டதாக மமதா பானர்ஜி கூறிய குற்றச்சாட்டில் உண்மை இல்லை என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கம் அளித்துள்ளார். பொதுவெளியில் தவறான தகவலை தெரிவிப்பதை கைவிட்டு உண்மையை பேச வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். Every chief minister was given an allotted time, and that was displayed on the screen which was present before every table. Mamata Banerjee ji also speaking, but apparently she is now conveyed to the media or conveyed through the media that her mic was put off. That is completely false. தலைப்புச் செய்தியில் இடம்பெற வேண்டும் என்பதற்காகவே மமதா பானர்ஜி நாடகத்தை அரங்கேற்றி உள்ளதாக பாஜக தேசிய அமைப்பு செயலாளர் PL சந்தோஷ் குற்றம் சாட்டியுள்ளார். மேட்டூர் அணை 103 அடியை கடந்த நிலையில் ஆடிப்பெருக்கு விழாவுக்காக இன்று முதல் தண்ணீர் திறக்கப்பட உள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் கர்நாடகாவில் உள்ள அணைகள் நிரம்பி வழிவதால் கிருஷ்ணராஜசாகர் மற்றும் கபினி அணைகளிலிருந்து 1,45,000 கன அடி உபரி நீர் திறக்கப்படுகிறது. தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்ததால் கடந்த 16ஆம் தேதி 43 அடியாக இருந்த மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 11 நாட்களில் கிடுகிடுவென 60 அடி உயர்ந்து நேற்று நீர்மட்டம் 100 அடியை கடந்தது. இன்னும் சில நாட்களில் முழு கொள்ளளவான 120 அடியை எட்டும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் காவிரி கரையோர மக்கள் ஆடிப்பெருக்கு விழாவை கொண்டாடும் வகையில் இன்று மேட்டூர் அணையில் தண்ணீர் திறக்கப்பட உள்ளது. வினாடிக்கு 5,000 கன அடி வீதம் அடுத்த 7 நாட்களுக்கு தண்ணீர் திறக்கப்படும் என தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. டெல்டா மாவட்டத்திற்காக ஓரிரு நாட்களில் தண்ணீர் திறக்க வாய்ப்பிருப்பதாகவும் அந்த நிகழ்வில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்கவிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் நேற்று இரவு நிலவரப்படி மேட்டூர் அணைக்கு வினாடிக்கு 1,23,000 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கும் நிலையில் அணையின் நீர்மட்டம் 103 அடியை கடந்துள்ளது. டெல்லியில் உள்ள தனியார் UPSC பயிற்சி மையத்திற்குள் வெள்ளம் புகுந்ததில் 2 மாணவிகள் உட்பட போட்டித் தேர்வர்கள் 3 பேர் உயிரிழந்தனர். டெல்லியில் தொடர் கனமழையால் பழைய ராஜேந்திர நகரில் உள்ள தனியார் UPSC பயிற்சி மையத்திற்குள் வெள்ளம் புகுந்தது.
குறிப்பாக பயிற்சி மையத்தின் தரைதளத்திற்கு கீழ்ப்பகுதியில் 7 அடி உயரத்திற்கு தண்ணீர் தேங்கியது. வெள்ளம் அதிவேகமாக புகுந்ததால் தரையின் கீழ்த்தளத்திற்குள் படுத்துக் கொண்டிருந்த மாணவர்கள் வெளியே வர முடியாத சூழல் ஏற்பட்டதாக தெரிகிறது. தகவல் அறிந்து விரைந்த பேரிடர் மீட்புக் குழுவினர் மாணவர்களை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். ஆனால் 2 மாணவர்கள் உட்பட 3 பேர் வெள்ளத்தில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். வெள்ளத்தில் சிக்கிய 14 பேர் உயிருடன் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக டெல்லி காவல் துணை ஆணையர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்தார். மேலும் இது தொடர்பாக 2 பேரை பிடித்து விசாரித்து வருவதாகவும் ஹர்ஷ்வர்தன் குறிப்பிட்டார். உயிரிழந்தவர்களுக்கு நீதி கேட்டும் மழைநீர் வடிகால் திட்டமின்மையை கண்டித்தும் டெல்லி மாநகராட்சி அலுவலகத்தை போட்டித் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்கள் முற்றுகையிட்டனர். மூன்று பேரின் உயிரிழப்பு தொடர்பாக மாஜிஸ்ட்ரேட் விசாரணைக்கு உத்தரவிடுமாறு தலைமைச் செயலாளருக்கு அமைச்சர் அதிஷி உத்தரவிட்டுள்ளார். மேலும் 24 மணி நேரத்திற்குள் விபத்து தொடர்பான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறும் வலியுறுத்தியுள்ளார். அதே சமயம் நிகழ்விடத்திற்கு நேரில் சென்ற எதிர்க்கட்சிகள் ஆம் ஆத்மி கட்சியின் மோசமான நிர்வாகத்தால் மாணவர்கள் உயிரிழந்ததாக குற்றம் சாட்டினார். இதற்கு ஆம் ஆத்மி அரசு முழு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டதாக கூறி மாநிலம் முழுவதும் திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மத்திய நிதிநிலை அறிக்கையை கண்டித்து தூத்துக்குடியில் எம்பி கனிமொழி தலைமையில் திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. காணவில்லை காணவில்லை எங்க போச்சு எங்க போச்சு தமிழ்நாட்டிற்கு நிதியும் இல்லை நீதியும் இல்லை என்று குற்றம் சாட்டிய கனிமொழி தங்களுக்கு வாக்களிக்காத மக்களை மத்திய அரசு பழிவாங்கி வருவதாக விமர்சித்தார். தனக்கு வாக்களிக்காத மக்களை எல்லாம் தான் ஆட்சி பொறுப்பிலே இருப்பதற்கு பயன்படாதவர்களை எல்லாம் பழிவாங்க வேண்டும் என்றே ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சிதான் பாஜக ஆட்சி. சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே நடந்த போராட்டத்தில் திமுக எம்பிக்கள் தயாநிதி மாறன், கலாநிதி வீராசாமி, சென்னை மேயர் பிரியா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய தயாநிதி மாறன் ஏமாற்று வேலையை செய்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் புதிய பூலோகத்தை உருவாக்கியுள்ளதாக கூறினார். அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படவில்லை. மக்களின் கவலை வலி அவருக்கு தெரியவில்லை. கடைசியாக சொல்ற, தமிழ்நாடு வலிமையாக இருந்தால் தான் இந்தியா வலிமையாக இருக்கும். நீங்கள் வலிமையை குறைத்தால் இந்தியா என்ன இதுதான் உங்கள் முதுகெலும்பு. தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் தான் உங்கள் இந்தியாவின் முதுகெலும்பு. சென்னை சைதாப்பேட்டையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தென் சென்னை தொகுதி எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன் உள்ளிட்டோர் பங்கேற்று முழக்கமிட்டனர். நாம் அறிவித்திருக்கின்ற தோழியர் தங்கும் விடுதி, நாம் அறிவித்திருக்கின்ற முதலமைச்சர் அறிவித்திருக்கின்ற இன்டர்ன்ஷிப் திட்டங்கள், இவற்றையெல்லாம் இரவலாக பெற்று அறிவித்திருக்கின்ற நிதியமைச்சர், தமிழ்நாட்டிலே பிறந்த நிதியமைச்சர், அதற்காவது தமிழ்நாட்டிற்கு நன்றி கடன் பட்டிருக்க வேண்டாமா இல்லையா? இதேபோன்று கடலூரில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் தமிழ்நாடு இந்தியாவில் உள்ளதா என்ற ஐயப்பாட்டை பாஜக அரசு மக்கள் மத்தியில் கிளப்பியுள்ளதாக கூறினார். மத்திய அரசுக்கு எதிராக திருவண்ணாமலையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கல்லூரி மாணவ மாணவிகள், திமுகவினர் என 15,000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். கோவை டாடாபாத் பகுதியில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திமுக எம்பி கணபதி ராஜ்குமார் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டை வஞ்சித்ததாக கூறி உதகையில் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே மத்திய அரசின் திட்டங்களை திமுக பயன்படுத்துவதில்லை என மத்திய இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய பட்ஜெட்டின் சிறப்பம்சங்கள் குறித்து சென்னையில் நடந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்ட அவர் 10 ஆண்டுகளில் பிரதமர் மோடி பல்வேறு புதுமைகளை புகுத்தியுள்ளதாக தெரிவித்தார். 77 railway stations being developed as Amrit railway stations, the model stations in Tamil Nadu. No other state. ரயில்வே பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு முந்தைய காங்கிரஸ் ஆட்சியில் ஒதுக்கப்பட்டதை விட 8 மடங்கு அதிகமான நிதியை பாஜக அரசு ஒதுக்கியுள்ளதாக ஜிதேந்திர சிங் விளக்கமளித்தார்.